கத்தி வச்சு நீ எனக்கு வேணும் என்னை விட்டு நீ புரியல எனக்கு. அவன் பொண்டாட்டிக்குன்னு சொல்றான் மேடம். சொல்லாம சொல்றான் மருமக. இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சீதா பெரம்பூர்ல இருக்கிறேன் நான். 3 பசங்க 2 பொண்ணு 1 பையன் எனக்கு. பெரிய பொண்ணு 8வது படிச்சுன்னு. இவங்க அவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு நல்லா இருக்குது, பொண்ணு எனக்கு கட்டி கொடுன்னு அவங்க அக்கா மூலியமா வந்து என்ன கேட்டாங்க. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, பொட்டாசு வைக்கும் வாய், பட்டாளி சொல்லிக்கும் விதை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. சரி நான் என்ன பண்ணேன், சரி வீட்டுக்கார் சரியில்ல புல்லா குடிச்சிட்டு வர அமங்கலம் பண்றாரு, நைட்ல அடிக்கிறாருன்னு நான் கட்டி கொடுக்குறேன். எத்தனை வயசு உங்க பொண்ணு? 13 வயசுல கட்டி. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? அவங்கள பத்தி தெரியாது எனக்கு. தெரியாம அவங்க கேட்டதுனால கொடுத்துட்டேன். இப்ப எப்படி அவர் எப்படி இருக்காரு? அவங்க வச்சுனுக்குறாங்க. நல்லா வச்சிருக்காங்க. நல்லா வச்சுனுக்குறாங்க. ஆனா சித்திரவதை தான் பண்ணினுக்குறாங்க. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? என்ன வேலை செய்றீங்க? நான் பூ விக்கிறேன் மேடம் அம்மா கூட. அப்புறம் கட்டி கொத்தி எங்க வீட்டு இறந்துட்டாரு. கட்டி கொத்தினா எப்படி இறந்தாரு? உடம்பு செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? 2ஆம் மாசமே இவன் வந்துட்டான். வந்து இது மாதிரி நீயே எனக்கு வேணும், உங்க வீட்டுக்காரர் என்ன பாத்துக்க சொன்னாரு, நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது, மொத்தமா இருக்கலாவா? அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மாங்கு என் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு அந்த குழந்தைகிட்ட இது பண்ணி வச்சுக்கிறான். கையை பூச்சி வலிச்சிக்கின்னு காலை பூச்சி வலிச்சிக்கின்னு அந்த மாதிரி அநியாயம் பண்ணின்னு அந்த பையன் கேட்டு இப்ப என்னைய கேட்டுன்னு இப்ப அவ்வளவு பிரச்சனை. என் பையன் கிட்ட உங்க அம்மா மாட்டினாங்கன்னா நானு அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒண்ணு சொன்னா சொல்லட்டுமா? வயசாகுது. எவ்வளவு நாள் ஆச்சு உங்க புருஷன் இருந்து? இன்னொரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது மேடம் அவர் இருந்து. அந்த பையன் கத்தி வைக்க நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். 2வது நம்மளுக்குன்னு ஒரு துணை இருந்தா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா இவன் வந்து நம்மள எதனா இது செய்ய கேட்பாருன்னு நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். நான் அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் ஐயோ ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். முடியல எனக்கு இது கேக்குறதுக்கு. எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. அர்த்தம் கட்டத்தனமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. என்ன சொல்லுங்க கேக்குறேன். அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா, ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அது எப்படி எடுத்துப்பீங்க? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுல பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட மண்ணா போட்டோம். எனக்கு புத்தி சரியில்லை, எதுவும் தெரியல. அம்மாவும் எந்த கழிவுன்னு சொல்லி தரல எங்களுக்கு. எப்படி சாரு இப்ப எடுத்திருக்கீங்களே அந்த சார் எப்படி? அவரா மாதிரி தான் மேடம். அவரை பாப்பாரு, கொல்லுவாரு, தண்ணி அடிப்பாரு. தண்ணி எல்லாம் அடிப்பாரு மேடம். அது இல்லாம இருக்கும், தண்ணி எல்லாம் அடிப்பாருல்ல. அப்ப கரெக்டான ஆளுதான். சூப்பர். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து அழுதுச்சு மேடம், இவங்க அடிக்கிறாங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு யாரோ இவங்க வச்சுன்னுக்குறாங்களாம். அவர் வந்து மடியில் உட்கார வச்சு கண்ணை முத்தெல்லாம் கொடுக்குறாரு. என்ன ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. இவங்க யாரையும் வச்சுன்னுக்குறாங்கோ. அந்த ரீனா பொண்ணுல அந்த பொண்ணு சொல்லிச்சு. ரீனா பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குதே, இவங்க எங்க மாமா பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லிதான் அடி வாங்கினேன். அடிச்சாரு அவனை பெல்ட்டால? ஆமா, பெல்ட்டால அடிக்கல, கையில தான் அடிச்சாரு. ஓகே, அவனுக்கு அடி வாங்குறது. வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. என்ன வயசு தம்பி? எனக்கு வந்து 26 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நான் கேட்கவே அவங்களுக்கு தான் மேடம் வந்து வீட்டில் கேட்டு அவங்களே தான் மேடம் இது பண்ணுவாங்க. எங்க பெரியம்மா கிட்ட அவங்களே பேசி இந்த மாதிரி பொண்ணு தர சொல்லிட்டு அவங்களே தான் இது என்கிட்ட சொன்னாங்க. எப்படா 2 பேருக்கு ஒரே மாதிரி மனசு வருது? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள எதுவும் இல்ல மேடம். இந்த இவங்க தான் தேவையில்லாத இந்த மாதிரி பண்றாங்க. அந்த பொண்ணை போய் நான் கேட்டேன், அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத யாரையும் கூட்டின்னு வந்து வச்சுன்னு அவங்க வந்து இந்த பொண்ணை அடிக்கிறாங்களாம். சொம்பத்திக்கு அடிக்க போறாராம் இவங்க கூட்டின்னு வரவங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா?